அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பாடம் +2 வேதியியலில் 4வது பாடமாக இருக்கின்ற இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தைய வகுப்புகளில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இடைநிலை தனிமங்களுடைய 10 பொது பண்புகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இடைநிலை தனிமங்களுடைய சேர்மங்களில் மேக்னீஸுடைய சேர்மம், குரோமியத்தினுடைய சேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேர்மங்கள் இருக்குது அப்படின்றது சொல்லி, அதில் குரோமியத்தினுடைய ஒரு சேர்மமாக இருந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி தயாரிக்கிறது, அதனுடைய இயற்பியல் பண்பு என்ன, வேதி பண்பு என்ன, பயன் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வகுப்பில் நான் பார்க்க போகிற சேர்மம் எது அப்படின்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்று சொல்லப்படுகின்ற மேங்கனீஸுடைய ஒரு சேர்மத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து KMnO4. இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பிக்சரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலில் நம்ம இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் தான் பியூரேட்டில் எடுத்து நம்ம பயன்படுத்துவோம். ஞாபகம் இருக்கா? அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸோட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தெளிவாக. 6 சாப்டர் நான் உங்களுக்கு அமைச்சிருந்தேன். அந்த 6 ப்ராக்டிக்கல் கிளாஸ்லேயும் நான் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் எங்கே வரணும், இது எப்படிப்பட்ட பண்பில் இருக்குது, இது பியூரேட்டில் ஏன் எடுக்கிறோம், இதில் வந்து எப்படி அப்பர் மெனிஸ்கஸ் பார்க்குறது அப்படின்ற தகவல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எஸ், அதே மாதிரி இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டினுடைய தயாரிப்பு முறைகள், இயற்பியல் பண்பு, வேதிப்பண்பு, பயன்களை இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மூலக்கூறு வாய்ப்பாடு KMnO4 அப்படின்றத நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 அதான் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை தயாரித்தல் எவ்வாறு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 2 ஸ்டெப்பில் வந்து தயாரிக்கிறாங்க. முதல்ல இது எந்த தாதுவிலிருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, பைரோலிசிட் அப்படின்ற தாதுவிலேருந்து தயாரிக்கிறாங்க. 2 ஸ்டெப் இருக்குது. எப்படி நம்ம வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு 3 ஸ்டெப்பு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஓகே, பைரோலிசைட் தாதுவிலிருந்து பொட்டாசியம் மேக்னேட்டை பெறுகின்ற ஸ்டெப் தான் அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் பொட்டாசியம் மேக்னேட்லேருந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டெப்பு. சரியா? அப்புறம் முதல்ல பார்க்க போகிற ஸ்டெப் வந்து பார்க்கலாமா? பைரோலிசைட் தாதுவிலிருந்து பொட்டாசியம் மேக்னேட்டை எவ்வாறு பிரித்தெடுத்தல். பொட்டாசியம் மேக்னேட்டுக்கு என்ன மூலக்கூறு வாய்ப்பாடுன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பைரோலிசைட் தாதுவுக்கு என்ன மூலக்கூறு வாய்ப்பாடுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு வினை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா, அந்த வினையில் என்ன ஸ்டெப் இருக்குது அப்படின்றத, அந்த ஹெட்டிங் இருக்குது அப்படின்றதையும், அந்த ஹெட்டிங்கு உண்டான மூலக்கூறு வாய்ப்பாடையும் முதல்ல நீங்கள் நல்லா படிச்சிடணும். அப்போ தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த வினையை வந்து எளிமையாக எழுத முடியும். பொட்டாசியம் மேக்னேட்டுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து K2MnO4 பொட்டாசியம் மேக்னேட்டுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. பைரோலிசிட்டினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து MnO2 மேக்னீஸ் டை ஆக்சைடு. MnO2 அப்படின்றது மேக்னீஸ் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறது தான் பைரோலிசைட் தாது. அப்போ MnO2லேருந்து நம்ம K2MnO4 தயாரிக்க போகிறோம். அப்போது MnO2 இங்கே MnO இருக்குது, அப்போது K இங்கே இருக்குது இல்லையா, அந்த K சம்மந்தமான ஏதோ ஒரு சேர்மத்தை நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். அப்படி ஞாபகம் வச்சுங்க. அது என்ன அப்படின்னா, காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்துக்கிறோம். அது கூட ஆக்சிஜனையும் சேர்க்கிறோம். ஸோ அப்போ என்ன வினைப்படு பொருள் அப்படின்றத பாருங்கள், மேக்னீஸ் டை ஆக்சைடு அல்லது அதுக்கு பேர் வந்து பைரோலிசைட் தாது. அதை நம்ம மேக்னெட்டாக பொட்டாசியம் மேக்னெட்டாக மாற்ற போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக மாற்ற முடியாது அப்படின்றதால பொட்டாசியம் மேக்னெட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பெர்மாங்கனேட்டாக மாற்ற போகிறோம். ஓகேவா? அப்போது MnO2 ப்ளஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை நம்ம சேர்த்து அது கூட ஆக்சிஜனை நம்ம சேர்க்குறோம். ரைட்டா? ஆக்சிஜனை சேர்க்கும் போது இந்த பொட்டாசியம் ஆனது இந்த MnO2 கூட சேர்ந்து K2MnO4 அப்படின்ற ஒரு பொட்டாசியம் மேக்னேட் என்ற சேர்மத்தை உருவாகுது. உங்களுக்கு புரியணுன்றது தான் நான் அப்படியே சேர்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை லாஜிக்கலாக நீங்கள் அப்படி படித்து வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்புறம் இங்கே ரிமைனிங் இருக்கிற OH- அயான்ஸ் கன்வெர்டட் இன்டு வாட்டர். அதாவது OH- அயான் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, வாட்டர் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிடுது. ரைட்டா? ஸோ இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் இதுலேயும் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடில் வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே வந்து நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். அதனால் இந்த பேலன்சிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதால அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகலான்னு பார்க்குறேன். பைரோலிசிட் தாதுவிலேருந்து பொட்டாசியம் மேக்னேட்டை இப்போ தயாரிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணோம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான் வேணும், KMnO4 தான் வேணும். K2MnO4 வந்து வேணாம். K2MnO4 வேணாம். எது வேணும் அப்படின்னா KMnO4 தான் வேணும். அப்போ இதை ஏதோ ஒரு மாற்றம் செஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா KMnO4 மாற்ற போகிறோம். ரைட்டா? அதுக்கு முன்னாடி 2த்தில் இருக்கிற ஆக்சிஜனேற்ற நிலைகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, K2MnO4ல் மேக்னீஸுடைய ஆக்சிஜனேற்ற நிலையை நம்ம கண்டறியலாமா? அப்போது பொட்டாசியம் மேக்னெட்டுடைய ஆக்சிஜனேற்ற நிலையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே ஏதாவது மின்சுமை இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஈக்குவல் டு போட்டு 0 போட்டுங்க.
எதுக்கு ஆக்சிஜனேற்ற எண் கண்டுபிடிக்கணுமோ மேக்னீஸ் இல்லையா, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆக்சிஜன் வந்து ஒரு மைனஸ், ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு மைனஸ், 4 ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 4 2 8 மைனஸ், அப்போ -8. இங்கே வந்து 2 பொட்டாசியம் இருக்குது. அப்போ ஒரு பொட்டாசியம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் அப்படின்னு போடலாம். இங்கே 2 பொட்டாசியம்ன்றதால் 2 ப்ளஸ்னு போட்டுக்க போகிறீங்க. அப்போ -8ல் 2 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா x - r = 0ன்னு வரும். கரெக்டாக? அப்போது பொட்டாசியம் மேங்கனேட்டில் இருக்க மேங்கனீஸுடைய ஆக்சிஜனேற்ற எண் வந்து +6. சரி, இங்கே பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் என்ன ஆக்சிஜனேற்ற நிலைன்றதை கண்டுபிடிக்கலாமா? மேலே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் சார்ஜ் தான் இருக்குது. கரெக்டாக? எதுவுமே இல்லை, மாற்றி சொல்லிட்டேன். ஒட்டுமொத்த சேர்மத்துக்கு மேலே எதுவுமே சார்ஜ் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஈக்குவல் போட்டு 0 போட்டுக்கிறீங்களா? எது உங்களுக்கு வேணுமோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்களா? ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ 4 ஆக்சிஜனுக்கு 4 2 -8. அப்போ பொட்டாசியத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அப்போ x - 7 = 0. அப்போ x = +7. ஓகே, அப்போது +6 அப்படின்ற ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்க பொட்டாசியம் மேங்கனேட்டை நம்ம +7 ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறோம். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. +7 ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறோம். இது வந்து ஆக்சிஜனேற்றமா இல்லை ஒடுக்கமான்றதை நீங்கள் தான் சொல்லணும். +6லேருந்து +7 வந்து மாறி இருக்கு. எப்படி மாறும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் மாறும். கரெக்டாக? ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டோம் அப்படின்னா +6லேருந்து +7 மாறும். எலக்ட்ரான் வெளியில் போச்சு அப்படின்னா +6லேருந்து +7 மாறும். அப்போ எலக்ட்ரான் வெளியில் போனால் என்ன அர்த்தம்? ஆக்சிஜனேற்றம்னு அர்த்தம். அதுதான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ. ரைட்டா? ஆக்சிஜனேற்றம்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஆக்சிஜனேற்றம் செஞ்சாவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பொட்டாசியம் மேங்கனேட்லேருந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை தயாரிச்சிடலாம். அந்த வினையை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ஆக்சிஜனேற்ற முறை இருக்குது. ஒன்று வந்து வேதி ஆக்சிஜனேற்றம், இன்னொன்று வந்து மின்னார் ஆக்சிஜனேற்றம். அது ஓசோன் பற்றி சொல்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேதி ஆக்சிஜனேற்றத்தில் ஓசோன் கூடவோ அல்லது குளோரின் கூடவோ வினைப்படுத்தினாவே பெர்மாங்கனேட் வந்து நம்ம தயாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசோனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து O3, குளோரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து Cl2. இங்கே வந்து K2MnO4ன்னு எழுதாமல் MnO4 2- எழுதியிருக்காங்க. இது ரெண்டும் ஒன்று தான். இது வந்து அயனி வடிவத்தில் எழுதியிருக்காங்க. நீங்கள் குழம்பிடக்கூடாது. இங்கே கிடைச்சது இல்லை பொட்டாசியம் மேங்கனேட் வந்து இங்கே கிடைச்சது இல்லையா? இதை தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. வேதி ஆக்சிஜனேற்றம் பண்ண போகிறாங்க. அப்போ தான் +6லேருந்து +7 மாறும். அப்போ தான் நமக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து கிடைக்கும். ரைட்டாக? புரிஞ்சுனே வரீங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா K2MnO4 இது மாதிரி அயனி வடிவத்தில் எழுதியிருக்காங்க. அப்புறம் அது கூட ஓசோன் வந்து சேர்த்து தண்ணீரை சேர்த்து வினைப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஆக்சிஜனேற்றம் அடைந்து MnO4- மாறுது பாருங்கள். MnO4 2- இருந்துச்சு, MnO4- மாறிடுச்சு. அப்போது உங்களுக்கு இதில் என்ன ரிமைனிங் ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் வந்து O3லேருந்து ஆக்சிஜன் மூலக்கூறானது வெளில போகும். ரைட்டாக? ஆக்சிஜன் மூலக்கூறு வெளில போகும். அதே மாதிரி இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா OH- வந்து வெளில வருது. இது 2 துணை விளைபொருட்கள். நீங்கள் மெயினாக இதான் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. என்ன அப்படின்னா பொட்டாசியம் மேங்கனேட்லேருந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரிக்கிறது ஓசோன் முறையில் ஆக்சிஜனேற்றம் செய்யலாம். இன்னொன்று குளோரின் கூட சேர்த்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். மேங்கனேட் அயனிகளை வந்து குளோரின் கூட சேர்த்து வினைப்படுத்தும் போது மேங்கனேட் அயனிகள் கன்வெர்டட் இன்டு பெர்மாங்கனேட்டாக மாறுது. MnO4- மாறுதா? அது கூட குளோரைடு அயனிகள் வந்து வெளில வருது. சரியா? அப்போ வேதி ஆக்சிஜனேற்றம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டில் ஏதாவது ஒரு வினையாவது ஞாபகம் வச்சுங்க, போதும் இதுவே. அப்போது இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரிப்பில் பைரோலிசிஸ் தாதுலேருந்து எவ்வாறு பொட்டாசியம் மேங்கனேட்டை தயாரிக்கிறது அப்படின்றதையும், பொட்டாசியம் மேங்கனேட்டை ஆக்சிஜனேற்றம் செஞ்சால் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஆக்சிஜனேற்றன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது அதுக்கு தான் வந்து ஓசோனும் குளோரினும் பயன்படுது. இந்த வினைகள் வந்து அயனி வடிவத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அப்படி தான் படிச்சாகணும். அப்போது MnO4- பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? அடுத்தது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை நம்ம 2வது முறையில் ஆக்சிஜனேற்றம் செஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொட்டாசியம் மேங்கனேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து தயாரிக்கலாம். மின்னார் ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே இது என்னன்றது கண்டுபிடிக்க முடியுமா? K2MnO4ன்றது பொட்டாசியம் மேங்கனேட். இப்போ தானே பார்த்தோம். பொட்டாசியம் மேங்கனேட் எடுத்துக்கிட்டு நம்ம கரண்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த அமைப்பில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து கரண்ட் கொடுக்க போகிறாங்க. கரண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது அயனைஸ் ஆகும். பொட்டாசியம் மேங்கனேட் வந்து அயனைஸ் ஆகும். எப்படி அயனைஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பொட்டாசியத்துக்கு ஒரு ப்ளஸ் இல்லையா, 2 பொட்டாசியத்துக்கு வந்து 2 ப்ளஸ் 2K+. அப்போது 2K+ போயிடுச்சுன்னா MnO4க்கு மேலே எத்தனை இருக்கும் அப்படின்னா 2- இருக்கும். இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது மாதிரி எழுதியிருக்காங்க. ரைட்டா? மேக்னெட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பொட்டாசியம் மேக்னெட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து MnO4 2- அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து வெறும் மைனஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். K2MnO4ல் வந்து பார்த்தீங்கன்னா 2K+ + MnO4 2- வந்து கிடையாது. இது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நம்ம பார்த்தோம். MnO4 2- அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேக்னெட், பொட்டாசியம் மேக்னெட்.
ரைட்டா, பொட்டாசியம் மேக்னெட். இப்போ அந்த பொட்டாசியம் மேக்னெட் தான் இங்கே மறுபடியும் வந்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கா, இது எதை நோக்கி போகும், இந்த மின் தூய்மையாக்கலில் செலுத்தும் போது பாசிட்டிவ் எலக்ட்ரோட் நெகட்டிவ் எலக்ட்ரோன்னு சொல்லிட்டு 2 இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அப்போது இங்கே வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து எதை நோக்கி போகும் அப்படின்னா நெகட்டிவ் கிட்ட போகும். நெகட்டிவ்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் MnO2- வந்து என்ன ஆகும் அப்படின்னா மைனஸாக இருந்தாலும் மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் கிட்ட போகுது, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட போகுது. அப்போ MnO2- என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி நேர்மின் வாயில் மேக்னெட் அயனிகள் பெர்மேக்னெட் அயனிகளாக மாற்றப்படுகிறது. ஏன்னா எதிர்மின் சுமையில் இருக்குது, அது நேர்மின் முனைக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நேர்மின் வாயிலேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி என்ன ஆகுது அப்படின்னா MnO4- மாறிடுது. ரைட்டா, ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான். ஓகே, இந்த வினையை வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. MnO2- வந்து MnO4- மாறுது. அப்போ நேர்மின் வாயில் போயிட்டு மேக்னெட் அயனிகள் பெர்மேக்னெட் அயனாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நேர்மின் என்ன அர்த்தம், பாசிட்டிவ் சார்ஜ்னு அர்த்தம். கரெக்டாக, பாசிட்டிவ் சார்ஜ்னு அர்த்தம், எலக்ட்ரான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இதுங்கிட்ட இருக்க 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா நேர்மின் வாங்கி கொடுத்துட்டு அது பொட்டாசியம் பெர்மேக்னெட்டாக மாறுது, MnO4- மாறுது. அதனால தான் +C போட்டு இருக்காங்க. ரைட்டா, எதிர்மின் வாயில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளில போகுது. இங்கே வந்து இல்லையா H+, அது வந்து 2 எலக்ட்ரான்களோட சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸாக வெளில போகுது. ஓகே, ஸோ இதான் இந்த மின்னார் ஆக்சிஜனேற்றம். எளிமையாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெர்மாங்கனேட் அயனியினுடைய வடிவமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். வடிவமைப்பு வந்து ஒரு நான்முகி அமைப்பு. இங்கே குத்துறாங்க பாருங்கள், ஒரு நான்முகி மையத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காணப்பட்டுள்ளது. இது 2 பாயிண்ட் முக்கியமாக நல்லா படிச்சுங்க. sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னாவே அது நான்முகி அமைப்பு தான் வரும். ஏற்கனவே நம்ம வந்து அணு வேதியியலில் பார்த்துருக்கோம், தெளிவாக பார்த்துருக்கோம். sp3 அப்படின்னாவே நான்முகி அமைப்பில் இருக்கும். நான்முகி அமைப்பில் இணைக்கப்பட்ட Mn7+ அயனியானது ஒரு நான்முகியின் மையத்தில் கீழே காட்டப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ பாருங்கள், நடுவில் இருக்கிறது தான் வந்து மேங்கனீஸ். அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிஜன். கரெக்டாக, ஆக்சிஜன் டபுள் பாண்ட் வந்து ரெசனன்ஸில் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்கன்னா விடுபட்ட கோடுகள் வந்து போட்டிருக்காங்க. ரைட்டா, அப்போ ஒட்டுமொத்த அணுவுக்கு மேலே என்ன வரும் அப்படின்னா ஒரே ஒரு மைனஸ் சார்ஜ் வந்து வரும். ஏன்னா ஒன்றும் பொட்டாசியம் வந்து சேரல தானே. அப்போது உங்களுக்கு என்னென்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அயனுடைய வடிவமைப்பு வந்து இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பெர்மாங்கனேட்டுடைய வேதிப்பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். வேதிப்பண்புகளில் ஒரு முக்கியமான வேதிப்பண்பு இருக்குது. அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா KMnO4 ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பொட்டாசியம் மேக்னெட் கிடைக்குது, மேக்னீஸ் டை ஆக்சைடு கிடைக்குது, ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. இதை விட அடுத்த வினை தான் ரொம்ப முக்கியம். ஆற்றல் போது முக்கியமான வினை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடியே வந்து அது பற்றி எரிய ஆரம்பிச்சோன்னா நிறைய வந்து அதுலேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். என்ன அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட நம்ம அடர் கந்தக அமிலத்தை சேர்த்துடும் அப்படின்னா இமீடியட்டாக நெருப்பே இல்லாமல் வந்து பற்றி எரியும். அவ்வளோ எக்ஸோதெர்மிக் வந்து ரியாக்ஷன் அது ஏன்றதான் சொல்கிறாங்க பாருங்கள். குளிர்ந்த அடர் கந்தக அமிலத்தை மேம்படுத்தும் போது இவை சிதைவடைந்து மேக்னீஸ் ஹெப்டாக்சைடை தருகிறது. மேக்னீஸ் ஹெப்டாக்சைடுனா Mn2O7 அப்படின்றது தான் மேக்னீஸ் ஹெப்டாக்சைடு. இது வந்து தொடர்ச்சியாக வெடிக்கும் தன்மையுடன் சிதைவடைகிறது அப்படின்றதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா வெடிய ஆரம்பித்து எரிய ஆரம்பிச்சது. இது நீங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ண தெரியுமா, வெடிக்கும் தன்மையோட சிதைவடைகிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அடர்காந்த அமிலத்தை நினைவுபடுத்தும் போது சிதைவடைந்து மேக்னீஸ் ஹெப்டாக்சைடு தருகிறது, தொடர்ச்சியாக ஹெப்டாக்சைடு வெடிக்கும் தன்மையுடன் சிதைவடைகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த வினையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். KMnO4 + 2H2SO4 கோல்டு H2SO4 Mn2O7 + 2KHSO4. இதே மாதிரி குளோமல் குளோரைடு சோதனைக்கும் KHSO4 வந்திருக்கும், ப்ளஸ் நீர் மூலக்கூறு வெளில வந்திருக்கும். இல்லை இது இன்னும் ஷார்ட்டாக எதுனா அப்படின்னா Mn2O7 gives MnO2 2MnO2 + 3O2 அப்படின்னு சொல்லி எழுதிங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். Mn2O7 வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்டாப் அந்த சொன்னாங்க இல்லையா, வெனடியம் ஹெப்டாக்சைடு தொடர்ச்சியாக வந்து சிதைவடையுது, அதுதான் வந்து வெப்பத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வினை தான் இது. நீங்கள் இந்த வினை மட்டுமே எதுனா போதுமானது. அடர்காந்த அமிலத்தின் வினையில் இந்த வினை மட்டுமே எதுனா போதுமானது, மற்ற எதுவும் தேவையில்லை. ரைட்டா, அதுக்கு அடுத்தது இதனுடைய முக்கியமான இன்னொரு வேதிப்பண்பு என்ன அப்படின்னா ஆக்சிஜனேற்றும் பண்பு அப்படின்னு சொல்லிட்டு. பொட்டாசியம் பெருமாங்கனேட் வந்து ஒரு வலிமை குறைந்த ஆக்சிஜனேற்றி, வலிமை மிகுந்த ஆக்சிஜனேற்றி. சரியா, நான் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். பொட்டாசியம் பெருமாங்கனேட் ஒரு வலிமை மிகுந்த ஆக்சிஜனேற்றி. அது பல்வேறு ஊடகங்களில் ஒவ்வொரு மாதிரியாக வினைபுரியுது. அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதனுடைய சமான நிறையை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு ஊடகத்திலையும் KMnO4 சமான நிறைன்றது ரொம்ப 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 முக்கியமானது. நல்லா கவனம் செலுத்தி படிச்சுக்கணும். சரியா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடைய என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சமான நிறையை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலான்றது 11th படித்து வச்சுருக்கோம். KMnO4 மூலக்கூறு நிறை பை பரிமாற்றம் செய்யப்படும் எலக்ட்ரான்களுடைய மோல்களுடைய எண்ணிக்கை அப்படின்றாங்க. இப்போது இது வந்து ஆக்சிஜனேட்டர் செயல்படுதுன்னு சொல்லிட்டேன்ல, ஆக்சிஜனேட்டர் செயல்படும் போது அதோட சமான நிறை எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னா மூலக்கூறு நிறைய மொத்த எலக்ட்ரான் எவ்வளோ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத வச்சு வகுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கிடச்சோம் தெரியுமா, நடுநிலை ஊடகத்தில் KMnO4 சமான நிறைய கிடச்சிரும்.
ஸோ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், நடுநிலை ஊடகத்தில் MnO4 MnO2 மைனஸ் ஆனது ஒடுக்கமடைகிறது அப்படின்னு போடுறாங்க. MnO4 மைனஸ் வந்து பார்த்தா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 இதோ இருக்கு இல்லையா, இதுதான் அது. ப்ளஸ் 2H2O ப்ளஸ் வந்து 3 எலக்ட்ரானை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு மேக்னீஸ் ஆக்சைடு ப்ளஸ் வந்து 4OH மைனஸ் வந்து கிடைக்குது. சரியா, 4OH மைனஸ் வந்து கிடைக்குது. ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்லேருந்து மேக்னீஸ் ஆக்சைடு வந்தது எப்படி வந்து ஆக்சிஜனேற்றம்னு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து MnO4 மைனஸ்னு கொடுத்துருவாங்க இல்லையா, அதுக்கு முதல்ல ஆக்சிஜனேஷன் என்ன கண்டுபிடிக்கலாம். MnO4 மைனஸ் ஈக்குவல் போட்டுக்கிறீங்க, இதுக்கு மேலே வந்து சார்ஜ் -1, ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜனுக்கு 4 -8. அப்போ X = 7. எந்த சேர்மத்துக்கு அப்படின்னா MnO4 மைனஸ் பெர்மாங்கனேட்டுக்கு வந்து +7. இங்கே வந்து பாருங்கள் MnO2 மேக்னீஸ் ஆக்சைடுக்கு என்ன மூலக்கூறு வாய்ப்புனா MnO2. இதுக்கு மேலே எதுவுமே சார்ஜ் இல்லை, அதனால் ஈக்குவல் போட்டு 0ன்னு சொல்லிட்டு எழுதிக்க போகிறோம். எதுக்கு வேணுமோ அது எக்ஸ்னு வச்சுக்க போகிறோம். ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 2 ஆக்சிஜனுக்கு -4. அப்போ X = +4. அப்போது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா +7லேருந்து +4 மாறி இருக்குன்னா மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான் வந்து இதில் அன்சேஞ்சபிளாக இருக்குது அல்லது இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். 7லேருந்து 4 போச்சு அப்படின்னா 3. அப்போ 3 எலக்ட்ரான் மட்டும்தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது KMnO4 மூலக்கூறு நிறை 158. எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா 3. நீங்கள் வகுத்துனா கிடைக்கிறது வந்து 52.67ன்றது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட சமான நிறை அப்படின்னு சொல்லலாம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட சமான நிறை அப்படின்னு சொல்லலாம். சரியா, உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி நடுநிலை ஊடகத்தில், நடுநிலைனா இங்கே வந்து காரமும் அமிலமும் இல்லை, அது உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இதே வந்து கார ஊடகங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் இந்த மேக்னெட் ஆனது ஒடுக்கமடைந்து மேலும் MnO2 ஒடுக்கமடைகிறது கொடுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி இதை பார்த்துலாமே, கார ஊடகத்தில் கார உலோக ஹைட்ராக்சைடு முன்னிலையில் பெர்மாங்கனேட் அயனியானது மேக்னெட் அயனியாக மாறுகின்றது. அப்போ பெர்மாங்கனேட் MnO4 மைனஸ்ன்றது MnO4 2 மாறுது. ஃபஸ்ட்டு வந்து MnO4 மைனஸ் எடுத்துக்கிட்டு MnO4 2 வந்து கிடைக்குது. அப்போ இதில் மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகிருக்கும் பாருங்களேன். ஓகே, ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் சமான நிறை வந்து 158/1 வகுத்துட்டோம் அப்படின்னா 158 கிடச்சிரும். ஓகே, அதே மாதிரி அமில ஊடகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 5 எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகுது. எப்படின்னு பாருங்கள், MnO4 மைனஸ் வந்து பெர்மாங்கனேட் இல்லையா, பெர்மாங்கனேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா Mn2+ மாறுது. அதாவது +7ல் வந்து இங்கே ஆக்சிஜனேட் செயின் இருந்துச்சு இல்லையா, அது இங்கே +2 மாறுது அப்படின்னா வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா +5. அந்த 5 தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 158/5 போட்டிங்க அப்படின்னா 31.6 அப்படின்றது தான் அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சமான நிறை. இதே மாதிரி தான் மற்ற எக்ஸாம்லையும் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். ஸோ இது டேபிள் காலம் பண்ணியும் நம்ம புக்கில் வந்து தெளிவாக கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சிங்க. அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சமான நிறை வந்து 31.6. கார ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சமான நிறை வந்து 158. நடுநிலை ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடைய சமான நிறை வந்து 52.67. இப்போது நல்லா நீங்கள் சொல்லுங்களேன், கவனித்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ப்ராக்டிகல் கிளாஸ் எடுத்தேன் இல்லையா, அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பொட்டாசியம் சமான நிறை எவ்வளோன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா 31.6. ஏன் சார் இது அமில ஊடகம், நம்ம H2SO சேர்த்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த கரைசலே தயாரிக்கிறோம், பிப்பட் கரைசல் வந்து தயாரிக்கிறோம். சரியா, அது ஞாபகம் வச்சுங்க. அதனால் இந்த அமில ஊடகத்தில் KMnO4 சமான நிறை வந்து 31.6 அப்படின்றத மறக்கவே கூடாது. சரி, அதே மாதிரி கார ஊடகத்தில் எப்படி வந்துச்சு, நடுநிலை ஊடகத்தில் எப்படி வந்துச்சுன்றது ஞாபகம் வச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோடைய யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான யூசஸ் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வலிமை மிகுந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகின்றது. நல்ல ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. ஓகே, அதே மாதிரி இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தோல் தொழிற்சாலைகளையும் காலனிகள் ஏற்படும் பூஞ்சை தொற்றுகளுக்கு மருந்தாக பயன்படுகின்றது. நீங்கள் இந்த தோல் ஃபேக்ட்ரிலாம் போனீங்க அப்படின்னா, இல்லை வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா சின்னதாக ஒரு தொட்டி கட்டி வச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் காலை நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். அது வந்து பிங்க் கலராக இருக்கும் அந்த சொல்யூஷனு. அது என்ன அப்படின்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான். அதனால தான் பல்வேறு தோல் தொற்றுக்கள் மற்றும் கால்பூசையில் ஏற்படும் பூஞ்சை தொற்றுகளுக்கு மருந்தாக பயன்படுகின்றது. தோல் புற்றாக இருந்தாலும் சரி, அதாவது கால்களில் ஏற்படும் பூஞ்சை தொற்றுகளுக்காக இருந்தாலும் மருந்தாக பயன்படுகின்றது. அதே மாதிரி இது நீரை சுத்திகரிக்கும் தொழிற்சாலைகளில் நிலத்தடி நீரிலிருந்து ஹைட்ரஜன் சல்பைடு மற்றும் இரும்பை நீக்க பயன்படுகின்றது. ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட். நீங்கள் அப்படி படித்தா நினைவுபடுத்தி வச்சுக்கலாம். கரிமச் சேர்மங்களில் காணப்படும் நிறைவுறா தன்மையை கண்டறிய பேயரின் காரணி பயன்படுகின்றது. பேயரின் காரணி என்றால் என்ன அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒன்றுமா இருக்குது. வாட் இஸ் பேயர் காரணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
ஓகே, இங்கே பாருங்கள் பேயர் கரணின்றது வரையறை கொடுத்துருக்காங்க. குளிர்த்த நீரம் கலந்த காரம் நீர்த்த காரம் கலந்த கேமனோஃபர் தான் பேயரின் கரணி என்று அழைக்கப்படுகின்றது. இது அல்கின் டயல்களை ஆக்சிஜனேஷன் செய்வதற்கு பயன்படுகின்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பேயரின் கரணி என்றால் என்னென்னு கேட்டாங்கன்னா, குளிர்ந்த நீர்த்த காரம் கலந்த கேமனோஃபர். குளிர்ந்த நீர்த்த காரம் கலந்த காரம்ன்றது பேராக எண்ணெய் வச்சு கூட நீங்கள் எழுதலாம். குளிர்ந்த நீர்த்த காரம் கலந்த கேமனோஃபர் ஆனது பேயரின் கரணி என்று அழைக்கப்படுகின்றது. சரியா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கரிமச் சேர்மங்கள் எனப்படும் நிறைவுறா தன்மையினை கண்டறிய பேயரின் கரணியானது பயன்படுகின்றது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், கரிம சேர்மங்கள் அப்படி நிறைவுறா தன்மையை கண்டறிய பேயரின் கரணி பயன்படுது. ஆர்கானிக் அனாலிசிஸ் நம்ம செய்வோம், கலர் போதா இல்லையான்றதை வச்சு நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு பேயரின் கரணியானது பயன்படுகின்றது. அதே மாதிரி ஃபெரஸ் உப்புகள், ஆக்சிலேட்டுகள், ஹைட்ரஜன் பெராக்சைடு போன்ற அயோடைடுகளை கலந்தறியும் பருமநெறி பகுப்பாய்வில் பயன்படுகின்றது. பருமநெறி பகுப்பாய்வுனா நம்ம அது ஃபெரஸ் உப்புகள் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்க பருமநெறி பகுப்பாய்வு, அதனால அதை பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதுவரை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடைய எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அது பைரோலிசிலிருந்து பொட்டாசியம் மேங்கனேட்டும், பொட்டாசியம் மேங்கனேட்லேருந்து ஆக்சிஜனேஷன் மூலமாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் தயாரிக்கிறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து மின்னா தூய்மையாக்கள்லாம் என்னன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அமைப்பு எப்படி வரைகிறது, எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு, sp3 நான்முகி இனக்கலப்பாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வரும். வேதிப்பண்புகளை பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடைய வேதிப்பண்புல முக்கியமானது வந்து அடர்கந்தமத்தின் வினையை வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா என்னென்னா இதை சொல்லுவாங்க, பேயரின் கரணி அதை வந்து சொல்லுவாங்க. ஆக்சிஜனேஷன் பண்பு உங்களுக்கு தெரியும். நடுநிலை ஊடகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ஆக்சிஜனேஷன் அடைய செய்யுது அப்படின்னா 3 எலக்ட்ரானை இழந்து ஆக்சிஜனேஷன் அடைய செய்ய வைக்குது. அதே மாதிரி கார ஊடகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இழந்து ஆக்சிஜனேஷன் செய்ய வைக்குது. அமில ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 எலக்ட்ரான்களை இழந்து அது வந்து ஆக்சிஜனேஷன் செய்ய வைக்குது. அதனால தான் /5ன்னு சொல்லிட்டு போடுறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, நல்லா படித்து ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து மீதி இருக்கிற ரிமைனிங் பார்ட் வந்து நான் சொல்கிறேன். அடுத்து நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூசர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்க போகிறது வந்து F தனிமங்கள்னு சொல்லப்படுகின்ற உள் இடைநிலை தனிமங்களை பற்றி நான் பார்க்க போகிறோம். சரியா, இதுவரையிலும் நடந்ததை நல்லா படித்து நினைவுபடுத்தி பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.